மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் கண்ணா. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா ட்ரஸ்ட் எக்ஸாம் 2018க்கான வினாவிடைகள் பார்க்க போறோம். இது 8ஆம் வகுப்பு மாணவர்களும் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஏன்னா NMMSக்கும் இதே சிலபஸ் தான். பார்க்கலாம் வாங்க. 2/7 பெருக்கல் 9/10 + 2/5 சமம் 2/7 பெருக்கல் 9/10 + 2/7 பெருக்கல் 2/5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இங்கே கூட்டல் குறியும் இங்கே பெருக்கல் குறியும் கொடுத்துருக்குது. இது எந்த பண்பு அப்படின்னா வேறு வேறு குறி இருக்குது, 3 எண்கள் இருக்குது அப்படின்னா உடனே இது பங்கீட்டு பண்பு அப்படிங்கிறத முடிவு செஞ்சிடறோம். ஏன்னா இது கூட்டலின் மீதான பெருக்கலின் பங்கீட்டு பண்பு அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் இந்த ஆன்சர். 4th ஆப்ஷன் தான் இந்த முதல் கேள்வியோட விடை. பங்கீட்டு கொடுக்கறது, வெளியே இருக்கிறத பாருங்க, ரெண்டுக்கும் பங்கீட்டு பக்கத்தில் வச்சிருக்கோம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது 2வது கேள்வி, 3 அடுக்கு x சமம் 81ன்னு கொடுத்துருக்கு. இங்கே எப்படி 3 அடுக்கில் இருக்கோ அதே மாதிரி இங்கே 3 அடுக்கில் எழுதிட்டோம் அப்படின்னா நம்ம அடுக்கை சமப்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். அப்போ எந்த மாதிரி கேள்வி வந்தாலும் இப்படி தான் பண்ணணும். 81ஐ டானா வகுத்தல் படி, அதாவது பாகாரணி முறையில் வகுக்கிறோம். 3ஆல் வகுக்க முடியும் 27, 3 9 வாட்டி 27, 3 3 வாட்டி அப்படின்னு 3ன் அடுக்கு எக்ஸை நம்ம 3ன் அடுக்கு 4ஆக எழுத முடியும். அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா எக்ஸின் மதிப்பு 4 அப்படின்னு தெரியுது. இந்த 3வது ஆப்ஷன் தான் நமக்கு இந்த செகண்ட் क्वेश्चनோட ஆன்சர். அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழ்கண்டவற்றுள் எது முழு கன எண் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா இது 5 கியூப் அப்படின்னு எழுத முடியும். 125 5ன் கனமாக எழுதலாம். இது 6², இது 75 வந்து கன எண்ணும் கிடையாது, வர்க்க எண்ணும் கிடையாது, இது வர்க்க எண். அப்போ இதுதான் நமக்கு இந்த 125 அப்படின்றது தான் ஒரு முழு கன எண் அப்படிங்கிறது விடை. 4வது கணக்கு -x² y⁻3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ற உறுப்பின் அடுக்கை கண்டுபிடி அப்படின்னு இருக்காங்க. இது ஒரே உறுப்பு தான். இதன் அடுக்கு அப்படிங்கும்போது அடுக்கில் உள்ளதை கூட்டிக்கணும். வேறு வேறு மாறியாக இருந்தாலும் அடுக்க கூட்டிக்கணும். 2ஐயும் 3ஐயும் கூட்டினா 5 அப்படின்னு இருக்கு. நமக்கு இது எல்லாமே நமக்கு என்ன அப்படின்னா ப்ளஸ் குறியில் தான் இருக்கு. அதனால +5 அப்படிங்கிறது தான் இதுக்கு விடை. அதனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். 5வது கேள்வி, 0.54 பெருக்கல் 0.54 - 0.46 பெருக்கல் 0.46 சமம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாட்மாஸ் அப்படிங்கிறதுல முதல்ல நமக்கு மல்டிப்ளிகேஷன் பாருங்க, டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன். அப்போ இதில் என்ன இருக்குன்னா 2 குறிகள் இருக்கு. ஒன்று பெருக்கலும் இன்னொன்று கழித்தலும் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் பெருக்கல், அதுக்கப்புறம் தான் கழித்தல் அப்படிங்கும்போது இது ரெண்டையும் பெருக்கிக்குவோம். அப்போ 0.54 the whole square அப்படின்னு அதை எழுத முடியும். -0.46 whole square எழுதலாம். a² - b², a + b × a - b ஃபார்ம். 0.54 கூட்டல் 0.46, அதே மாதிரி 0.54 - 0.46 அப்படின்னு இது ரெண்டையும் கூட்டும்போது நமக்கு அது 1.00 அதை கழிக்கும் போது 0.08 அப்படின்னு கிடைக்கும். இப்போ நமக்கு 1.00 அப்படின்னா 1ன்னு அர்த்தம். அந்த புள்ளிக்கு அப்புறம் வரக்கூடிய 2 இலக்கத்தையும் அடிச்சுட்டு 1ஆல் இதை பெருக்கணும் அப்படின்னு அர்த்தம். அப்போ நமக்கு 0.08ன்னு விடை கிடைக்கும். அப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த 3வது ஆப்ஷன் தான் நமக்கு ஆன்சர். 6வது கேள்வி, ஓர் எண்ணின் 3ல் ஒரு பங்கின் 2ல் ஒரு பங்கின் 5ன் ஒரு பங்கின் 15 எனில் அவ்வெண் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஒரு எண் தெரியாத எண்ணை நம்ம உடனே எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். இதில் 3ல் ஒரு பங்குன்னு இருக்காங்க. அப்போ பெருக்கல் அப்படின்னு எழுதிட்டு 3ல் ஒரு பங்கை 1/3ன்னு எழுதுவோம். அதே போல் அடுத்தது 2ல் ஒரு பங்குன்னு இருக்காங்க. 2ல் ஒரு பங்கு. அடுத்தது 5ல் ஒரு பங்குன்னு இருக்காங்க. அது 5ல் ஒரு பங்கு 1/5ன்னு எழுதிக்குவோம். இது வந்து 15 எனில் அப்படின்னா இதுக்கு சமம் 15 அப்படின்னு அதுக்கு அர்த்தம். இப்போ எக்ஸ் வேணும் அப்படின்னா இங்கே பாருங்க, பின்னமாக இருக்கிறது அந்த பக்கம் தலைகீழாக கொண்டு போவோம். இப்போ 15 பெருக்கல் 3/1 பெருக்கல் 2/1 பெருக்கல் 5/1 அப்படின்னு எழுதுவோம். இதெல்லாம் பெருக்கும்போது பாருங்க 450 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த 4th ஆப்ஷன் தான் நமக்கு ஆன்சர். 7வது கேள்வி, சுவாதி ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் வேலை செய்து 5 சேலைகளுக்கு 18 நாட்களில் எம்ப்ராய்டரி வேலை செய்து முடிப்பார். அவர் 10 சேலைகள் எம்ப்ராய்டரி செய்வதற்கு நாள்தோறும் 6 மணி நேரம் வேலை செய்வதால் எத்தனை நாட்களில் வேலையை செய்து முடிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல என்னன்னா மணி நேர கணக்கு ஒன்று இருக்கு, அடுத்தது சேலைகளின் எண்ணிக்கை இருக்கு, அப்புறம் நாட்களின் எண்ணிக்கை இருக்கு. இந்த 3 மாறிகளும் இந்த மாதிரி கண்டுபிடிச்சு இந்த 3ஐயும் தனித்தனியாக நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். எது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நாட்களில் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கும்போது அதை கடைசியாக எழுதிக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ மணி நேரம், இது ஃபர்ஸ்ட் மணி, அப்புறம் சேலைகளின் எண்ணிக்கை, அடுத்தது நாட்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறத 3 வேரியபிள்ஸை நம்ம இப்படி பிரித்து எழுதிக்கிறோம். ஃபர்ஸ்ட் எப்படின்னா 4 மணி நேரம் வேலை செஞ்சுருக்காங்க, 5 சேலைக்கு வேலை செஞ்சுருக்காங்க, அதுக்கு 18 நாள் ஆயிடுச்சு எழுதிட்டோம். அடுத்தது என்ன அப்படின்னா 10 சேலைகளுக்கு
அப்புறம் 6 மணி நேரம் எம்ப்ராய்டரி பண்ணால் எத்தனை நாட்களில் முடிப்பாங்க அப்படின்னு இருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா தெரிஞ்சது ஒன்று தெரியாத ஒன்றுன்னு கம்பேர் பண்ணணும். இது ஆக்சுவலாக மாறல் அப்படின்னு சொல்லுவோம். நேர்மாறலாக இருந்தால் தலைகீழாக எழுதிக்கணும் பின்னத்தை, எதிர்மாறலாக இருந்தால் பின்னத்தை அப்படியே நேராக எழுதிக்கணும். அப்படி போட்டால் ஈஸியாக அதுக்கு ஆன்சர் பண்ணிட முடியும். ஃபர்ஸ்ட் பாருங்க, மணிக்கணக்கையும் இந்த நாட்களின் எண்ணிக்கையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். 4 மணி நேரம் வேலை செஞ்சால் 18 நாட்களில் முடிப்பாங்க அப்படின்னு இருக்காங்க. மணி நேரம் அதிகமாகும் போது நமக்கு இது நாட்களின் எண்ணிக்கை குறையும் இல்லைங்களா? அப்போ இது ரெண்டும் எதிர்மாறல். அப்போ ஃபர்ஸ்ட் என்னென்னு எழுதிக்கலாம், நம்ம இங்கே தான் கண்டுபிடிக்கணும். இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்போ எக்ஸ் சமம் பாருங்க, இப்படி தனி எண்ணாக இருக்கிறது இப்படி தனியாகவே எழுதிக்கலாம். அப்புறம் இது ரெண்டுக்கும் எதிர்மாறல்னு சொன்னேன் இல்லைங்களா? அப்போ இதை அப்படியே பின்னத்தை அப்படியே எழுதிக்கணும். எப்படி 4/6ன்னு எழுதிக்கணும். இப்போ 5 சேலைக்கு 18 நாள் ஆச்சுன்னா 10 சேலைக்கு இன்னும் அதிக நாட்கள் ஆகுமா? அப்போது இது அதிகமாச்சுன்னா இதுவும் அதிகமாகுது. அப்போ இது ரெண்டும் நேர்மாறல்ல இருக்குது. நேர்மாறல்ல இருந்து அந்த பின்னத்தை தலைகீழாக எழுதிக்கணும். எப்படி 10/5ன்னு எழுதிக்கணும். இப்போ சுருக்க போகிறோம். 6 3 வாட்டி 18, 5 2 வாட்டி 10, இது மூணையும் பெருக்கலாம் 24ன்னு கிடைக்குது. அப்போது 24 நாட்கள் அப்படிங்கிறது தான் விடை. கணக்குகளில் இப்படி தான் ஈஸியாக சால்வ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் இதுக்கு ஆன்சர். அடுத்தது, ஒரு வீட்டின் விலை ரூபாய் 15 லட்சம், அதிலிருந்து ரூபாய் 12 லட்சமாக குறைந்தது எனில் குறைந்த சதவீதம் எவ்வளோன்னு கண்டுபிடின்னு இருக்காங்க. அதாவது இது என்னன்னா மதிப்பு கூடுதல் குறைதல் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ மதிப்பு குறைஞ்சிருக்கு அப்படின்னு உடனே மதிப்பு குறைவதற்கான ஃபார்முலா P × 1 - R/100 சமம். ஆக்சுவலாக என்னு வரும். இங்கே வருஷங்களின் எண்ணிக்கை கொடுக்கல, அதனால நம்ம எண் போடல. எவ்வளோன்னு குறைஞ்சிருக்கு அப்படின்னாங்கன்னா 12 லட்சமாக குறைஞ்சிருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. அதை நம்ம அப்படி நேரடியாக எடுத்து எழுதிக்கிறோம். இப்போ இங்கே என்னென்னா 15 லட்சமாக இருந்த அது மதிப்பு அப்படிங்கும்போது 15 லட்சம் அப்படிங்கிறது பியோட மதிப்புன்னு போட்டுக்கிட்டோம். 1 - R/100 சமம். இதுக்கு ஃபார்முலா நான் இங்கே எழுதுறேன் பாருங்க. P × 1 - R/100 பவர் n தான் மதிப்பு குறைவதற்கான ஃபார்முலா. இதில் நமக்கு என்ன வருஷங்களின் எண்ணிக்கை கொடுக்காதனால நம்ம இந்த எண் இங்கே போடலை. இந்த P அப்படின்றது முதல் இருக்கக்கூடிய மதிப்பு, இது வந்து குறைஞ்ச மதிப்பு அவங்களே கொடுத்துட்டதுனால அதை நம்ம எழுதிட்டோம். இப்போ இதில் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த R கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கு மட்டும் Rனே வச்சுக்கிட்டோம், மற்றது அப்படியே எழுதியிருக்கோம். ஸோ 12 லட்சம் வலது பக்கம். இப்போ என்னென்னா இந்த 15 லட்சத்தை இந்த பக்கம் கொண்டு வரலாம். 1 - R/100 மட்டும் இடது பக்கம் இருக்கும். வலது பக்கம் வந்து 12 லட்சம் பை 15 லட்சம் அப்படின்னு எழுதுவோம். பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த லட்சத்துக்கும் இந்த பாருங்க 5 0க்கு 5 0 போயிடும். மேலேயும் கீழேயும் 3 ஆல் அடிக்கலாம். 3 12 3 5 5 அப்படின்ட்டு. இங்கே வந்து 1 - R/100 அப்படிங்கிறது நமக்கு 4/5ன்னு கிடைச்சிருக்கா. இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கிற 4/5 இடது பக்கம் கொண்டு வரலாம். 1 - 4/5ன்னு ஆகிடும். இங்கே மைனஸாக இருக்கிற 6/100 வலது பக்கம் கொண்டு போகிறோம். ப்ளஸ் 6/100ன்னு ஆகிடுது. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறோம் பாருங்கள், இதில் 5ல் 4 போச்சுன்னா 1/5ன்னு கிடைக்குமா? 1/5 சமம் R/100. இப்போ இந்த 100 இங்கே அனுப்புகிறோம். 1/5 × 100 சமம் 6. அப்போது 2 வாட்டி 0. அப்போ R அப்படிங்கிறது 20% அப்படின்னு கிடைக்குது. இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனான 20% தான் இந்த கேள்வியோட விடை. ஒரு குழாய் காலியாக உள்ள தொட்டியை 15 நிமிடங்களில் நிரப்பும். மற்றொரு குழாய் நீர் நிரம்பியுள்ள அத்தொட்டியை 20 நிமிடங்களில் காலி செய்யும். ஆரம்பத்தில் தொட்டி காலியாக இருந்தது. இரு குழாய்களிலும் ஒரே நேரத்தில் திறந்துவிடப்பட்டால் அத்தொட்டி நிரம்ப ஆகும் நேரம் கண்டுபிடின்னு இருக்காங்க. அதாவது ஒரு பைப்ல இருந்து ஒரு தொட்டி நிறையறதுக்கு 15 நிமிஷம் ஆகுதான் தண்ணி வந்தா. இப்படி நிறையக்கூடிய தண்ணியை 20 நிமிஷத்துல இன்னொரு பைப்பு வெளியேற்றியது தான். இப்படி நடக்கும்போது நமக்கு என்ன கணக்கிட சொல்றாங்கன்னா, இந்த தொட்டி நிரம்புறதுக்கும், அதாவது இதையும் திறந்து விட்டுருக்காங்க, இதையும் திறந்து விட்டுருக்காங்க, இது நம்புறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கும் அப்படிங்கிறாங்க. நம்புறது அப்படிங்கும்போது நம்ம ப்ளஸில் எடுத்துக்குவோம். அதாவது 15 நிமிஷத்தில் அப்படிங்கிறத நிமிஷத்தை கீழே 15 1/15ன்னு எடுத்துக்கிறோம். அப்புறம் வெளியே போகுது, வெளியேற்றுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னா 20 நிமிஷம்னு சொல்லியிருக்காங்க. அதான் 1/20ன்னு. இது ஆட் ஆகுது, அதாவது தொட்டிக்குள்ளார நிறையிறது அப்படிங்கும்போது அது ப்ளஸ்லையும், இது வெளியேறுது அப்படிங்கும்போது இதை மைனஸ்லையும் நம்ம எழுதிக்கணும். இதுதான் இந்த தொட்டி நிறைவதற்கான நமக்கு டைமிங்கை கொடுக்கும். இப்போ இதனுடைய வித்தியாசம் கண்டுபிடிச்சாவே போதும், இது நிறைவதற்கான நேரம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இது ரெண்டுக்கும் பகுதி வேறு வேறாக இருக்கனால மீப்போமாக கண்டுபிடிக்கிறோம். 60ன்னு கிடைக்குது. இது 60 ஆகணும்னா மேலையும் கீழையும் 4ஆல் பெருக்கிறோம். அதே போல் அது 60 ஆகணும்னா மேலையும் கீழையும் 3ஆல் பெருக்கிறோம். ஸோ நமக்கு 20 × 3 பார்த்தீங்கன்னா 4 - 3/60 அப்படின்னு கிடைக்கும். 1/60ன்னு கிடைக்குது. இதுதான் நிமிஷம். அப்போ 60 நிமிஷம் ஆகுமாமா இது நிறைவதற்காக. 60 நிமிடங்கள் இங்கே கொடுக்கல அப்படிங்கும்போது நம்ம அடுத்ததாக 60 நிமிடத்தை 1 மணியாக மாற்றிக்கிறோம். ஸோ 60 நிமிஷம் 1 மணி நேரங்கிறதுனால இந்த 1 மணி நேரம் அப்படிங்கிறது தான் இந்த 9வது கேள்வியோட விடை.
10வது கேள்வி அரைவட்டத்தின் மைய கோணம் கேட்டிருக்காங்க. ஒரு முழு வட்டத்துடைய மைய கோணம் நமக்கு 360 டிகிரி அப்படின்னு தெரியும். இது முழுவதும் நமக்கு 360 டிகிரின்னு தெரியும். அரைவட்டம் அப்படிங்கும்போது இதுல பாதி, அப்போ 180 டிகிரி அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த கொஸ்டினோட ஆன்சர். அதுவே கால்வட்டமாக இருந்தால் 90 டிகிரி அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது பலகோணத்தின் பக்கங்களும் கோணங்களும் சமமாக இருந்தால் அது என்னவா இருக்கும் அப்படின்னாங்க. பக்கங்களும் கோணங்களும் சமமா இருக்கக்கூடிய பலகோணத்தை நம்ம ஒழுங்கு பலகோணம் அப்படின்னு சொல்லுவோம். ரெகுலர் பாலிகன் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். 12வது கேள்வி கொடுக்கப்பட்ட படத்தில் சுற்றளவு அப்படின்னா ஒரு படத்தை சுற்றி இருக்கிற அளவு தான் சுற்றளவு. நம்ம உள்ள என்ன அளவு இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாம இது மட்டும் பாருங்க, இங்கேயே ஸ்டார்ட் பண்ணுங்க. இது 4 4ன்னு இருக்கு. எத்தனை 4ன்னு எண்ணிக்கிட்டாவே போதும். 1 2 3 4 5 6 7 8 4 இருக்கு. 8 நாங் 32 அப்படிங்கிற விடையை நம்ம அழகா ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இதுதான் சுற்றி இருக்கிற அளவு தான் சுற்றளவு. அப்போ 32 தான் இந்த கேள்வியோட விடை. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். 13வது கேள்வி பாருங்க, 22 25 21 22 29 25 இப்படி எண்கள் கொடுத்து என்ற விவரத்தின் முகடு கண்டுபிடின்னு இருக்காங்க. முகடு அப்படின்னா எந்த ஒரு எண் அதிக முறை வருதோ அந்த எண்ணை தான் முகடுன்னு சொல்லுவோம். பார்த்தா நமக்கு 22 இங்கே ஒன்று வந்திருக்கு, இங்கே ஒன்று வந்திருக்கு, இங்கே ஒன்று 3 தடவை வந்திருக்கு. அப்புறம் 25 பாருங்க, இங்கே ஒரு தடவை, இங்கே 2 தடவை தான் வந்திருக்கு. வேறு ஏதாவது எண்கள் வந்திருக்கானா? இல்லை, 21 இல்லை. 29ங்கிறது 2 வாட்டி வந்திருக்கு. வேறு எதுவும் வரல. அப்போ 3 வாட்டி வந்தது இந்த 22 தான். அப்போ 22 தான் நமக்கு விடை. ஸோ 3வது ஆப்ஷன். ஸோ எந்த எண் அதிக முறை வந்திருக்கோ அதை தான் நம்ம முகடுன்னு சொல்வோணுங்கிறது உங்களுக்கு தெரியும். அடுத்தது இடைநிலை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா முதல்ல ஏறு வரிசையில் கொடுத்துருக்கிற எண்களை அரேஞ்ச் பண்ணி எழுதணும். இருக்கிறதுல சின்ன நம்பர் 67, அதுக்கப்புறம் 68, அப்புறம் 69, 70 2 வாட்டி இருக்கு, 70 3 வாட்டி இருக்கு பாருங்க, அப்புறம் 71ன்னு ஒன்று இருக்கு. எல்லா எண்களும் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். 1 2 3 4 5 6 7 1 2 3 4 5 6 7 எண்கள் எழுதிட்டோம். அப்போ இதில் நடு எது அப்படின்னா பாருங்க, இதுதானே நடுவாக வரக்கூடியது. பாருங்க, இந்த பக்கம் 3 விட்டுட்டோம், அந்த பக்கம் 3 விட்டோம், நடுவில் வரக்கூடியது 70. அப்போ இதுதான் அந்த கேள்வியோட இடைநிலை. ஸோ செகண்ட் ஆப்ஷன் 70 தான் விடை. 15வது கேள்வி 1 - 1/2 + 3/4 - 1/4 கொடுத்துருக்கு. இது ஒரு பிராக்கெட், இது ஒரு பிராக்கெட். இது ரெண்டையும் சால்வ் பண்ணி வரதுக்கு அப்புறம் தான் கூட்டணும். அப்படிங்கும்போது 1ல் 1/2 போச்சுன்னா 1/2ன்னும், 3/4ல் 1/4ன்னு பகுதிகள் சமமாக இருக்கா, 3ல் 1 போச்சுன்னா 2/4ன்னு கிடைக்கும். பாருங்க, இது 1 இது 2ன்னு சுருக்கிட்டோம். 1/2யும் 1/2யும் கூட்டினா +1ங்கிறது ஆன்சராக வருது. ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் நமக்கு விடை. அடுத்தது ஏயின் அடுக்கு 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம எந்த எண்ணுக்கு அடுக்கு 0மாக இருந்தாலும் அதன் மொத்த மதிப்பும் 1. நான் உங்களை ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருக்கேன். அதாவது உன் தலையில் ஒன்றுமே இல்லை அப்படின்னா நீ ஒரு பைசாக்கு சமம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஏவின் அடுக்கு 0 சமம் 1. எந்த எண்ணின் அடுக்கு 0மாக இருந்தாலும் அதன் மதிப்பு 1. அடுத்து பார்த்தீங்கன்னா 78ன் வர்க்கத்தின் 1ஆம் இலக்கம் கேட்டிருக்காங்க. 78ன் வர்க்கம்னா நம்ம இப்படி தான் எழுதுவோம். நம்ம இந்த கடைசி இலக்கத்தை மட்டும் எடுத்துக்கலாம். 8 8 64ன்னு முடியும். அப்போ இந்த கடைசி இலக்கம் தான் நமக்கு விடையாக இருக்கும். 8 8 64 இந்த கடைசி இலக்கமான 4. அப்போ இதில் 1ஆம் இலக்கம்ங்கிறது இந்த 4 தான். அதனால இந்த தேர்ட் ஆப்ஷன் தான் நமக்கு ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா சரியான விடையை பூர்த்தி செய்யன்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க. நம்பர் சீரீஸ், எண் தொடர் கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன ஒற்றுமை தான் 1 2க்கும் அந்த ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டும் இருக்கும். அதே அப்படியே தொடர்ந்து வருதாங்கிறத மட்டும் செக் பண்ணால் போதும். பாருங்க, 1 கூட 2 கூட்டினா 3 ஆயிடுமா, 3 கூட 3 கூட்டினா 6 ஆகுதா, 6 கூட 4 கூட்டினா அதே போல், அப்போ 10 கூட 5 கூட்டினா அடுத்தது வந்துருமா, அதுக்கப்புறம் 6 கூட்டணுமா, 6 கூட்டினா என்ன கிடைக்கும், 21. அதுக்கப்புறம் 7 கூட்டினா 28. ஸோ 15 21 28ன்னு ஏதாவது நம்பர் இருக்கா, பாருங்க, 15 21 28ன்னு. ஸோ இந்த ஆப்ஷன் தான் நமக்கு விடையாக கிடைக்குது. அப்போது ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் உள்ள ஒற்றுமையும் செகண்டுக்கும் தேர்டுக்கும் இருக்கிறதா அப்படிங்கிறது செக் பண்ணோம்னா அதே சீரீஸில் போட்டு பார்த்தோம்னா நமக்கான விடை கிடைச்சிடும். பாருங்க, x + y the whole square is x² + y² + 2xy. x - y the whole square சமம் x² + y² - 2xy வரும். இது ரெண்டையும் கூட்ட சொல்லியிருக்கு. கூட்டுறது அப்படின்னா இதை அப்படியே ஆட் பண்ணிக்கிறோம். 2x² + 2y² அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த 3வது ஆப்ஷன் தான் இந்த 19வது கேள்வியுடைய விடை. அடுத்தது 20வது கேள்வி. கீழ்காணும் பக்க அளவுகளில் எது முக்கோணத்தை அமைக்கும்? பக்க அளவுகள் கொடுத்து முக்கோணத்தை அமைக்குமான்னு கேட்டால் ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். எந்த 2 பக்கங்களை கூட்டினாலும் 3வது பக்கத்தை விட பெருசாக வரணும்.
அப்பதான் அது முக்கோணத்தை அமைக்கும். அப்படி பார்க்கும்போது இது ரெண்டையும் கூட்டுறோம், நமக்கு 15ன்னு 6 விட பெருசா வந்திருக்கு. இது ரெண்டையும் கூட்டுறோம், நமக்கு 11 விட சின்னதா வந்திருக்கு. அப்போ இது முக்கோணத்தை அமைக்காது. அடுத்ததுக்கு வாங்க, இது ரெண்டையும் கூட்டினா 27, இதை விட பெருசா வந்திருக்கு. இது ரெண்டையும் கூட்டுங்க, நமக்கு 39ன்னு வருது. இதை விட சின்னதா தான் வந்திருக்கு. அதனால இதுவும் முக்கோணத்தை அமைக்காது. இப்போ இது ரெண்டையும் கூட்டுறோம், 12, 3 விட பெருசு. இது ரெண்டையும் கூட்டுறோம், 7ன்னு வருது. இதை விட சின்னது. அதனால இதுவும் முக்கோணத்தை அமைக்காது. இப்போ இது ரெண்டையும் கூட்டினா 21, 5 விட பெருசு. இது ரெண்டையும் கூட்டினா 21, 5 விட பெருசு. அப்போ கண்டிப்பா இதுதான் நமக்கு முக்கோணத்தை அமைக்கும். அதனால இந்த 4th ஆப்ஷன் தான் ஆன்சர். ஞாபகம் வச்சுக்கோங்க, 3 பக்கங்கள் கொடுத்து முக்கோணத்தை அமைக்குமான்னு கேட்டா எந்த 2 பக்கத்தை கூட்டினாலும் அது 3வது பக்கத்தை விட பெருசா இருந்தாதான் அது முக்கோணத்தை அமைக்கும். 21வது கேள்வி, முக்கோணத்தின் குத்துக்கோடுகள் சந்திக்கும் புள்ளி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இந்த செங்கோட்டு மையம் அப்படிங்கிறதான் விடை. அதாவது ஒரு முக்கோணம் இருக்கு அப்படின்னா இந்த முக்கோணத்தோட 3 செங்குத்து கோடுகள் வரைவோம். அந்த செங்குத்து கோடுகள் சந்திக்கிற புள்ளியை நாம் என்னன்னா செங்கோட்டு மையம்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் அதனுடைய விடை. அதுவே சுற்றுவட்ட மையம்னா என்ன, நடுக்கோட்டு மையம்னா என்ன, உள்வட்ட மையம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதாவது முக்கோணத்துடைய நடுக்கோடுகள் சந்திக்கும் புள்ளியை நடுக்கோட்டு மையம் அப்படின்னும், ஒரு முக்கோணத்துடைய பக்கங்களின் மையக்குத்து கோடுகள் சந்திக்கும் புள்ளி சுற்றுவட்ட மையம்னும், ஒரு முக்கோணத்துடைய கோண இருசம வெட்டிகள் சந்திக்கும் புள்ளி உள்வட்ட மையம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். வட்டத்தின் மிகப்பெரிய நாண் எது அப்படின்னா இந்த விட்டம் தான் வட்டத்தின் மிகப்பெரிய நாண். அடுத்தது இணைகரத்தின் பரப்பளவு வந்து பேஸ் இன்டு ஹைட், அதாவது அடிப்பக்கம் பெருக்கல் உயரம் அப்படின்னு சொல்லுவோம். அதனுடைய ஃபார்முலா BH சதுர அலகுங்கிற ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்தது 24வது கேள்வி, 6,-9 என்ற புள்ளி எங்கு அமையும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டக்குன்னு நமக்கு இந்த கிராஃப் நம்ம கண்ணுக்கு வந்துடணும். இது எக்ஸ், இது எக்ஸ் டேஷ், மேலே ஒய், கீழே ஒய் டேஷ். பாருங்க, வலது பக்கம் பிளஸ், மேலே பிளஸ், அப்புறம் அதனுடைய எதிர்பக்கமெல்லாம் மைனஸ். பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டும் பிளஸ், ஃபர்ஸ்ட் கால் பகுதியும் 3வது கால் பகுதியும் ரெண்டும் ஒரே குறியாக இருக்கும். இது ரெண்டும் பிளஸ், இது ரெண்டும் மைனஸ். இது 2வது கால் பகுதி, இது 4வது கால் பகுதி. இந்த 2வது கால் பகுதியில் நமக்கு எப்படி இருக்கும்னா எக்ஸ் மைனஸாக இருக்கும். அப்போ டக்குன்னு இந்த 4வது கால் பகுதிக்கு வந்துடணும். எக்ஸ் பிளஸும் பாருங்க ஒய் மைனஸும் வரக்கூடியது எங்கே அப்படின்னா இந்த 4வது கால் பகுதி. அதனால இந்த 4வது கால் பகுதி அப்படிங்கிறது தான் விடை. 25வது கேள்வி, முதல் 10 இரட்டை எண்களின் சராசரி. முதல் விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், சராசரி அப்படின்னாவே கொடுத்துருக்கிற எண்களை கூட்டி எத்தனை எண்கள் கொடுத்துருக்காங்களோ அதால வகுக்கணும்னு அர்த்தம். அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும், என்ன கொடுத்துருக்காங்க, எது கூடிய சராசரி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கிறதையும் தெளிவாக பார்க்குறோம். 10 இரட்டை எண்களின் சராசரின்னு இருக்காங்க, அதாவது முதல் 10ன்னு இருக்காங்க. அப்போ 2ல் ஆரம்பித்து நமக்கு 20 வரைக்கும் இருக்கக்கூடிய 10 இரட்டைப்படை எண்கள் பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 இரட்டைப்படை எண்களை எழுதியிருக்கோம். இதனுடைய சராசரி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ இதை முதல்ல கூட்டி 10ஆல் வகுக்கணும். இதை கூட்டுறதுக்கு ஒரு சின்ன ஈஸி முறை இருக்குது. எப்படின்னா பாருங்க, இந்த 2 4 6 8 10 இப்படி எழுதிட்டோம். இங்கே 12, இது 14, இது 16, இது 18, இது 20ன்னு எழுதிட்டோம். ஒவ்வொன்றையும் கூட்டி பார்த்தீங்கன்னா 22 22 அப்படின்னு தான் வரும். இந்த 22 எத்தனை வாட்டி வருதுன்னா 5 வாட்டி வருது. இது ரெண்டையும் பெருக்கும்போது 110 அப்படின்னு கிடைக்குது. அப்போ இதனுடைய கூடுதல் 110ங்களா? அப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், எக்ஸ் பார் சமம் 110/10ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ நமக்கு 11ங்கிறது தான் இதனுடைய சராசரி. ஸோ 25வது கேள்வியோட விடை இந்த 11ங்கிற ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்.